கோடி கோடியாக கொத்து கொத்தா சம்பாதிச்சு என்ன பலன்? மொத்தமாக போட்டுக்கிட்டு போச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். குவைத் நாட்டில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 4 டீசல் திருடர்கள் டெலிகம்யூனிகேஷன் டவரில் உள்ளே பூந்து டீசலை திருடி இருக்கிறாங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி 3 சஸ்பெக்ட் பிடிபட்டிருக்கிறாங்க. 40,000 தினார் கோல்டு, அதே மாதிரி அந்த ரோலெக்ஸ் அப்படின்ற மாதிரி ரோலெக்ஸ் வாட்ச்சு, தங்க பிஸ்கட்டு. வீடியோ போடுற பாருங்க. என்ன வித்து? எல்லாமே போதைப் பொருள் வித்து. என்னதான் கொடி கட்டி பறந்தாலும், கொடியில் சம்பாதிச்சாலும், சட்டவிரோதமாக சம்பாதிச்சா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி முட்டியை போட்டு நிற்க வச்சிருவானுங்க. கடைசியில் ஊரலோகமே பார்த்து கை கொட்டி சிரிக்கும். நம்மள்கிட்ட வாங்கி திண்டவனே நாளைக்கு நம்மளை பார்த்து நக்கல் நையாண்டி பண்ணுவான். நயா பைசா இல்லாமல் நடு ரோட்டில் பீச்சை தான் எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி போதைப் பொருள் வியாபாரிகளோட சம்பந்தம் வச்சுக்கிறதையும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்களில், பில்டிங்களில் யாராவது போதைப் பொருள் பாவனையாளர் இருக்கான்னா, ஒன்று நீங்கள் அவங்கள விரட்டியாடிங்க, இல்லைனா நீங்கள் அந்த இடத்த விட்டு விளையிடுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்த பர்சனலான ரிக்வஸ்ட்டில் 2-3 பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவரை, என்னுடைய மகனை, என்னுடைய தம்பியை, என்னுடைய அண்ணனை பிடிச்சிட்டு போய்த்தாங்க. கூட இருந்தவனுக்கிட்ட ஏதோ சின்ன பார்சல் போதைப் பொருள் இருந்ததா, ரூமில் இருந்து எல்லாரையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த போதைப் பொருள் வியாபாரம் லொட்டா பெரிய லெவலில் பண்ணுறவனுங்களுக்கு கேஸ் கொடுக்க வேண்டிய சூழல். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த கேஸ் கொடுக்குற டீம் இருக்குது இல்லையா, அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த ஷர்ட்டு போட்ட ஒருத்தன் தான், அவனுக்கு தான் கொடுத்துருக்குறேன், சரி ஆளை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் கொடுத்துருவாங்க. இவன் எங்கே போகிறான், எந்த பில்டிங்கில் இருக்கிறான், எங்கே தங்குறான்ற மொத்த டீட்டெயில்ஸையும் டேட்டா அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக ஆளை பக்காவாக ஸ்கெட்சை போட்டு தூக்கிடுவாங்க. அந்த டைமில் அந்த பில்டிங்கில், அந்த ரூமில் இருக்கிற 5 பேர் இருக்கிறாங்களா, அந்த 5 பேரையும் சேர்த்து தான் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் இப்போ அந்த டெலிகம்யூனிகேஷன் டவர் இருக்குல்ல, நம்மளுக்கு அந்த நெட்வொர்க் டவர் இருக்கு இல்லையா, அந்த டவருக்குள்ளே பூந்து சரியா இந்த 4 திருட்டு பயல்களும் பொழைக்க வந்த நாட்டில் பொறுக்கித்தனமான வேலை பார்த்துருக்கானுங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த டவருக்குள்ளே பூந்து சரியா, டவருக்குள்ளே அந்த வேலியை உடைச்சி, நெட்டு போட்ட வேலியை உடைச்சி அதுக்குள்ளே பூந்து இந்த 4 பேர் என்ன செஞ்சுருக்கிறானுங்க, டீசல் திருடி இருக்கிறானுங்க. டீசலை உருவிட்டு இருக்கும்போதே, பட்டை போட்டு இதில் கலனில் உருவிட்டு இருக்கும்போதே பயப்பிள்ளைங்களை பிடிச்சிட்டாங்க. இதோ அடுத்த சம்பவம். பொழைக்க வந்த நாட்டில் என்னங்கடா நீங்கள் பார்க்குற வேலை? நான் ஷாக் ஆகிட்டேன். திடீர்னு நம்மளை அந்த யூடியூபர் நிலாந்த உலக்ஸ் மாதிரியே இருந்துச்சா, உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா அவன் இல்லை. தயவு செய்து கவனம் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சிங்களான்னு பாருங்கள். வெட்ட வெளிச்சமாக சோஷியல் மீடியாவில் தூக்கி கோயத்துடைய போலீஸ் போட்டிருக்காங்க. ஒன்று இவர், அடுத்தது இந்த நபர், அடுத்தது இந்த நபர், அடுத்தது இந்த நபர். கேவலண்டா பொழைக்க வந்த நாட்டில் செய்கிற சொல்லி வேலை இல்லை. வீடியோ பார். في إطار مواصلة الجهود الأمنية لمكافحة آفة المخدرات وتعقب مروجيها، تمكنت الإدارة العامة لمكافحة المخدرات بعد عمليات رصد وتحريات مكثفة من ضبط 3 متهمين بحوزتهم مواد مخدرة ومؤثرات عقلية ومشروبات روحية. وأسفرت العملية عن ضبط 120 كبسولة لاريكا، و150 جراما من بودرة اللاريكا، و60 قرصا من المؤثرات العقلية، و3 زجاجات من المشروبات الروحية، و40,000 دينار، و4 ساعات بقيمة 50,000 دينار، و7 كيلوغرامات من الذهب، والتي تقدر قيمته بنحو 311,000 دينار كويتي. وأحيل المتهمون والمضبوطات إلى جهة الاختصاص. تمكنت الإدارة العامة للمباحث الجنائية من كشف غموض 4 قضايا لسرقة الديزل وإتلاف أبراج الاتصالات في منطقة جابر الأحمد، وضبط 4 متهمين بالجرم المشهود. وبتكثيف التحريات والاستعانة بالتقنيات الحديثة، تبين استغلال المتهمين طبيعة عملهم في سحب كميات إضافية من الديزل وبيعها، فيما أقروا بارتكاب الوقائع على مدى عامين. وتواصل الأجهزة الأمنية أعمال الحصر والتحقيق تمهيدا لإحالتهم إلى جهة الاختصاص.